ஈரானோட வரலாறுன்னு எடுத்தோம்னா, நமக்கு வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா, அந்த பஹ்லவி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் வாரிசு வந்துச்சு தெரியுமா? ஆமா, ஆமா. ஓகே. ஏதோ ஷா பஹ்லவி ஆமா. ம். அந்த மன்னர் வாரிசு. அந்த மன்னர் அப்படி அங்க வந்து ஆட்சி பண்ணும்போது, ரொம்ப ஜாலியா வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. அமெரிக்கா, யுகே இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஜால்ரா போட்டு, அங்கேருந்து பணமெல்லாம் வந்துச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறையா வந்துச்சு. அப்போ வந்து 50 50, 53 வரைக்கும். அப்புறம் ஒரு புரட்சி பண்ணி ஒருத்தர் அங்க வந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே, அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப இறங்கி வந்து, "ஓகே சூப்பர்ப்பா" அப்படின்னு கை குடுத்து, "நீங்க வந்து எல்லாம் இது பண்ணணுமே, ஆ அணு ஆயுதமெல்லாம் ரெடி பண்ணலாமே" அப்படின்னு 50கள்ல. அந்த லெவல்ல எல்லாம் ஓகே தான் எல்லாம் பண்றோம். ஆனா இந்த மொத்த ஆயில் ஃபீல்டு இருக்குல்ல, அது பூரா அரசுடைமையாக்குறோம். புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அந்த ஒரு ஷா பகலே அடிமை இருக்கட்டும். இவன் புதுசா வந்திருக்கான். அந்த ஆள வச்சு நம்ம நெருங்கி வருவோம் அப்படின்னா, எல்லாம் ஓகே தான். கை குலுக்குவோம். ஆனா இதெல்லாம் வந்து நாங்க அ அரசுடைமை ஆக்குறோம். நாட்டுடைமை ஆக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ காசு தரணும்? என்கிட்ட யாருக்கு வேணாலும் விப்போம். எவ்வளோ என்ன ரேட்டுங்கிறத நாங்க தீர்மானிப்போம். அப்பன்னோனே இவன் சரி வரான்னு சொல்லிட்டு உடனே ஜெயில்ல போட்டாய்ங்க. ஓ! புடிச்சு ஜெயில்ல போட்டு மன்னரவா? ஆமா. அது ம். மன்னர் இல்ல. ஆட்சியாளர் அப்போ. ஆட்சியாளர். ஜெயில்ல போட்டாங்க. 3 வருஷம் ஜெயில்லேருந்து சோலி முடிச்சுட்டாய்ங்க. ஓ! அவரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன வந்துச்சு, "எப்பா எங்கப்பா இருக்கான் அந்த ஷா பஹ்லவி? ஓகே வர சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த நீ தான் மன்னர்" அப்படின்ட்டு உனக்கு வந்து இங்க இது தேவைப்படுது. அந்த டைம்ல தான் 1945ல தான் ஏப்ரல்ல அ முதல் முதல் சோதிச்சு பார்த்தாங்க ஜப்பான்ல. ஏப்ரல் 30, 29, 30 அந்த டைம்ல. அ ஹிரோஷிமா, நாகசாகி. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரஷ்யா வந்து மும்முரமா யுஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு அப்போ. மும்முரமா வந்து இதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீயும் கொஞ்சம் பண்ணுப்பா இங்க. நம்மளுடைய ஏன்னா ஷா பஹ்லவி வந்து அமெரிக்காவோட ஒ கொத்தடிமை. சாதா ம். அடிமை இல்ல. ஓஹோ! ஓகே. அப்போ இங்கே ப ப இது பண்ணு. அ இந்த மாரி ஒரு என்ரிச் பண்ணு. ஒரு ம். யுரேனியம் இருக்கு. அப்புட்ன்னா, யுரேனியம்னா? அது வந்து ஒரு வகையான தனிமம். அத வந்து அப்படி போட்டு என்ரிச் பண்ணி ஆயுதம் தயாரிக்கலாம், கரண்ட் தயாரிக்கலாம். அப்படியா? அது எப்படி அதுலேருந்து கரண்ட் தயாரிக்க முடியும்? சரி, ஒண்ணு செய். உன் இடத்த குடு, எல்லாம் குடு. நான் வந்து டெக்னாலஜி பிளஸ் வந்து ரா மெட்டீரியல் எல்லாம் தர்றேன் அப்படின்னு அமெரிக்கா வந்து 50கள்ல குடுத்தது.